பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி திரு ரவிக்குமார் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. அதிமுகவில 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருப்பது திராவிட இயக்கத்துக்கு ஒரு வலு சேர்ப்பதாக அமைகிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் அந்த பகுதியிலே தென் மாவட்டங்களிலே ஒரு கணிசமான வெற்றிக்கு இது அடித்தளமாக. திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை நம்பி எப்படியெல்லாம் ஏமாந்தார் என்பதற்கு இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவங்களே சாட்சியாக இருக்கின்றன. அதிமுகவை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பாஜக எப்படி துண்டு துண்டாக கூறு போட்டு அதை தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணியுடைய தலைமையாக பாஜக தான் இருக்கிறது. யாருமே அதிமுக அலுவலகத்துக்கு சென்று அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது கிடையாது. ஜெயலலிதா அவர்களது மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்திருந்தால், முதலமைச்சருக்காக தொடர்ந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போது முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றாரோ அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாரோ அதன் பிறகு அந்த கட்சி ஒரு சாதி கட்சியாக மாறிவிட்டது. குறிப்பிட்ட 2 சாதிகளுடைய கட்சியாக மாறிவிட்டது என்று அந்த கட்சியில் தலைவர்களும் குற்றம் சாட்டுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. முற்றிலுமாக அதிமுகவை அழிவுக்கு எடப்பாடி அவர்கள் கொண்டு சென்று விட்டார். இந்த சட்டப்பேரவை தேர்தலிலேயே அதிமுக பாஜக பெரும்பாலான இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்பதை அரசியல் கருத்துக்களை மேற்கொள்கிறவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதிமுகவுக்கு இனிமேல் எக்காலம் இல்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பது சரியான கருத்து. அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய பிடியிலிருந்து சென்றிருப்பது அவரை சார்ந்திருந்த, அவரை நம்பியிருந்த அவரது ஆதரவாளர்களை பாஜக பிடியிலிருந்து மீட்டிருக்கிறது. பாஜக பிடியிலிருந்து அளவுக்கு எத்தனை பேரை மீட்க முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அந்த விதத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே திரு ஓபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது ஒரு சரியான உத்தி. இது மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் உத்தியினுடைய வெற்றி என்று சொல்லலாம். நிச்சயமாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 200 இடங்களுக்கு மேலே வெல்லும். அதற்கான சான்றுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இணைந்திருப்பதும் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உங்கள் விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ரவிக்குமார்.